இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு இறை மக்களே, ஆண்டவர் சமூகத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிறைவான பரிசை கொடுக்கிறார். அவர்கள் வருவது போல் அல்ல, போகும்போது நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து அனுப்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறவர்கள் ஒரு நாளும் வெறுங்கையோடு போவதில்லை. பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. கண்ணீரும் கவலையும் இல்லை, கண்ணீரும் கவலையும் இல்லை, உன் வாழ்வில் இல்லை நீ கொல்லை, உன் வாழ்வில் இல்லை நீ கொல்லை. நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. அவமானத்தை மாற்றிடுவார், ஆண்டவர் உன்னை உயர்த்திடுவார். அவமானத்தை மாற்றிடுவார், ஆண்டவர் உன்னை உயர்த்திடுவார். கூதி குனிந்த உன் வாழ்வை, கூதி குனிந்த உன் வாழ்வை தலை நிமிர செய்திடுவார், தலை நிமிர செய்திடுவார். கண்ணீரும் கவலையும் இல்லை, கண்ணீரும் கவலையும் இல்லை, உன் வாழ்வில் இல்லை நீ கொல்லை, உன் வாழ்வில் இல்லை நீ கொல்லை. நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. பயமுறுத்தும் சாத்தானை ஓட ஓட மிரட்டிடுவார், பயமுறுத்தும் சாத்தானை ஓட ஓட மிரட்டிடுவார். உன் எதிரிகளை விரட்டிடுவார், அவனை 7 வழியாய் துரத்திடுவார். உன் எதிரிகளை விரட்டிடுவார், அவனை 7 வழியாய் துரத்திடுவார். கண்ணீரும் கவலையும் இல்லை, கண்ணீரும் கவலையும் இல்லை, உன் வாழ்வில் இல்லை நீ கொல்லை, உன் வாழ்வில் இல்லை நீ கொல்லை. நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா. இறை இயேசுவில்
அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் செய்தி என்னவென்று பார்ப்போமா? இன்றைய நற்செய்தி வாசகத்தில் லூக்கா நற்செய்தி 16வது அதிகாரத்திலே 19 இறைவசனம் முதல் ஒரு அருமையான நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு செவிமடுப்போம். அக்காலத்தில் இயேசு பரிசேயரை நோக்கி கூறியது: செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலையுயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்பமாக இருந்தார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அந்த செல்வருடைய வீட்டு வாயிலின் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தமது பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வாசகம் நாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வாசகம். இந்த ஏழை லாசர் செல்வந்தனை பற்றிய ஒரு வாசகம் அடிக்கடி நாம் செவிமடுப்பது. அதில் என்ன நடக்கிறது? இந்த செல்வந்தன் மிகப்பெரிய ஒரு பணக்காரன். எப்படின்னா, அந்த காலத்திலே கலர் ஆடைகள் அணிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரன். அவன் அங்கே செல்வ செழிப்போடு உணவு உண்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய டேபிளில் கீழே சோறு சிந்துது, அப்பத்துண்டுகள் விழுகிறது. ஆனால் இந்த ஏழை லாசர் அவனுடைய வீட்டிற்கு முன்பாக கிடந்தான். இவ்வாறு கிடக்கக்கூடியவன் இறக்கின்ற பொழுது வானதூதர்கள் அவனை தூக்கி சென்றார்கள். இந்த செல்வந்தன் இறந்த பொழுது அடக்கம் செய்யப்பட்டான், பாதாளங்களுக்கு சென்றான். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு பெரிய வார்த்தையை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். 2 மரணங்களை பற்றி பேசுகிறார் இயேசு. முதல் மரணத்தை வானதூதர்களோடு ஒப்பிடுகிறார். 2வது மரணத்தை இயேசு பாதாளங்களையும் அவர் அடக்கம் செய்யப்படுவதையும் காட்டுகிறார். அப்போ இந்த உலகில் வாழ்ந்த பொழுது இன்பமாக வாழக்கூடிய மனிதன் மற்றவர்களை பற்றி கவலை இல்லாமல் இருக்கின்ற பொழுது அது மரணம் அவனுக்கு பாதாளமாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகில் வாழ்ந்த பொழுது துன்பங்களை அனுபவித்து ஒரு நல்ல சோத்துக்கு ஏங்கி கிடக்கக்கூடிய மனிதன் அவன் சமணசுகளால் ஏற்றம் பெறுகிறான். அன்பு மக்களே, நாம் எதை ஆசீர்வாதம் என்று எடுத்துக்கொள்வது? துன்பத்தை ஆசீர்வாதம் என்று எடுத்துக்கொள்வதா, அல்லது செழிப்பான வாழ்வை ஆசீர்வாதம் என்று எடுத்துக்கொள்வதா? செழிப்பான வாழ்வு ஆசீர்வாதம்தான். ஆனால் அந்த செழிப்பை, அந்த செல்வ செழிப்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னிடம் வயிறார உண்ணக்கூடிய அந்த கொழுத்த உணவை இல்லாத ஒருவன் உனக்கு முன்பாக இருக்கின்ற பொழுது அவனுக்கும் கொடுக்க கற்றுக்கொள். ஆண்டவர் உனக்கு மோட்சத்தை கைமாறாக கொடுப்பார். அதை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் உண்ண வேண்டும், இது என்னுடைய உணவு என்று நினைத்தால் மிகப்பெரிய பாதாளங்களுக்கு தள்ளப்படுகிறோம் என்பதுதான் செய்தியாக இருக்கிறது. இன்று நம்மிடம் பணம் இருக்கிறது என்பதற்காக விலை உயர்ந்த உணவை வாங்கி உண்ண வேண்டும் என்று நினைக்கிறோம். யாராவது இன்னைக்கு பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்க நினைக்கிறோமா? நம்மை சார்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு ஒரு நல்ல சாப்பாட்டுக்காக ஏங்கி இருக்கலாம், அவர்களை நினைக்கிறோமா? மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி, மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அன்பார்ந்தவர்களை, இரக்கத்தின் ஊற்று, புன்னக்காயலுக்கு அருகில் இருக்கும் இரக்கத்தின் ஊற்று இந்த ஜெப இல்லத்தில் வழிநடத்தக்கூடிய சகோதரர் இயேசுவின் ஜேம்ஸை பற்றி எனக்கு இந்த ஒரு நிகழ்வு அடிக்கடி ஞாபகம் வரும். நம்ம இவ்வளவு பேர் எவ்வளோ பேரை கடந்து போகிறோம், எத்தனையோ பேர் சாப்பாட்டு கஷ்டப்படுறதை பார்த்து இருக்கிறோம். ஆனால் நமக்கு என்னைக்காவது இவங்க எல்லாருக்கும் சோறு கொடுக்கணும்னு ஞாபகம் வந்ததா? இந்த பிரதர் மட்டும் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் முயற்சி எடுக்கிறார். அதுக்கு அவர்கிட்ட என்ன இருந்தது, எதை வைத்து கொடுப்பார் தெரியாது.
கடவுளை நம்பி இறங்கினார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் யார் வழியாகவது ஒரு உணவு கொடுக்க ஆசி வழங்குகிறார். என் அன்பு மக்களே, இதுதான் ஒரு தெய்வீக செயல்பாடு. இதுதான் ஆண்டவர் இயேசுவின் செயல்பாடு. நாம் நம்மோடு வாழக்கூடிய ஏழைகளை பார்க்கணும். நம்மிடம் இருக்கக்கூடியது யார்கிட்ட இல்லையோ அவர்களுக்கு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு விண்ணகத்தை தருகிறார். ஆமென். God bless you all. God bless you. Amen. பிரியமானவர்களே, இந்த நாள் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் வாசிக்கலாம். 1 குறிப்பேடு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 குறிப்பேடு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாப்பேசு இஸ்ரவேலின் கடவுளை நோக்கி, கடவுளே, மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்குவீராக. உம் கை என்னோடு இருப்பதாக. தீங்கு என்னை துன்புறுத்தாது நீர் பாதுகாத்தருள்வீராக என்று மன்றாடினார். கடவுளும் அவர் வேண்டியதை அருளினார். அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த நாளிலே பாருங்க, யாப்பேசு என்ற ஒருவர் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிற ஜெபமானது நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, யாப்பேசு என்றால் அவன் வேதனையின் மகன். ஒரு துயரமான ஒரு மனிதன், ஒரு வேதனையில் இருக்கக்கூடிய ஒரு மகனாக யாப்பேசு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்ட ஒரு துயரத்தின் மகனாக இருந்த யாப்பேசு தன்னுடைய வாழ்க்கையில இதே துயரத்துல, வேதனையில, கஷ்டத்திலேயே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பாமல் ஆண்டவரை பார்த்து அவர் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அவர் வேண்டினதை, அவர் ஜெபித்ததை அவருக்கு கொடுத்தார் என்று இந்த பகுதி நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெளிப்பாட்டை தருகிறது. என்ன? இந்த உலகத்துல ஆண்டவரை நோக்கி மன்றாடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் பதில் தருகிறார். அவருடைய துக்கத்தை மாற்றுகிறார், கண்ணீரை மாற்றுகிறார், அவருடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த பகுதியில பாருங்க, யாப்பேசுக்கு ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசை? ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்க வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க இருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கணும். என்ன ஆசைன்னா, ஆண்டவரே எதையாவது தாருங்க அப்படின்னு அவன் ஜெபம் பண்ணல. என்ன ஜெபம் பண்றாரு? என் எல்லை பெரிதாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு ஆசை இருக்கிறது, ஒரு விருப்பம் இருக்கிறது. என்ன விருப்பம்? நான் நல்லா இருக்கணும், நான் முன்னேறணும், என் வாழ்க்கையில நான் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு விருப்பத்தோடு தான் இந்த வாழ்க்கை பயணத்திலே வாழ்கிறோம். அல்லேலூயா. ஒருத்தர் போய் ஒரு செடியை நட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செடி நட்டினா அவங்க என்ன விருப்பத்தோடு நட்டுவாங்க? இந்த செடி வளரணும், மரமாகணும், காய்க்கணும், பூக்கணும், காய்க்கணும், கனி கொடுக்கணும். இது எல்லாருடைய விருப்பமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதே போல ஒருவருக்கு திருமணம் முடிஞ்ச உடனே பெரியவங்க எல்லாருமே நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வி, ஏதாவது விசேஷம் உண்டா? இந்த கேள்வியோட அடிப்படை என்ன? இவங்க 2 பேரா இப்படி இருந்துடக்கூடாது, இவங்களுக்கு அப்புறம் இவங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேண்டும். இது விருப்பம். அல்லேலூயா. ஒரு கடையோ ஒரு இடத்துலயோ ஒரு வேலைக்கோ போய் சேர்றோம், ஒரு ஜாப், ஒரு வேலையில போய் சேர்றோம். இல்லைன்னா ஒரு இடத்துல ஒரு கடை, ஒரு சின்ன ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம். என்ன விரும்புவோம் அப்படின்னா, நீங்க இந்த சரவணா ஸ்டோர் அப்படிங்கிற இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல பல இடங்கள்ல இருக்குது. ஆனா அவங்க என்ன வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க? ஒரு வசந்தன் கோ அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒரு பாப்புலரிட்டியான ஒரு கடை. என்னங்க அவங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு சாதாரணமாக 2 சேர் எடுத்து, ஒரு ஃபேன் எடுத்து வீடுகளில் போய் என்ன செஞ்சாங்க? போட்டாங்க. பழைய பேப்பர் எடுத்தாங்க. இன்னைக்கு அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பெரிய ஆலம்பரம் போல ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்து ஒரு ஸ்தாபனத்தை அவர்கள் நிரப்பி இருக்கிறார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த ஒரு அடிப்படை காரியம் உலகத்துல
ஒரு மனிதன் அப்படியே இருப்பது அல்ல, அவன் வளர வேண்டும், அவன் வாழ்க்கை உயர வேண்டும், அவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஒரு உயர்வு, ஒரு பெருக்கம், ஒரு விரிவாக்கம். சொல்லுங்க, உயர்வு, பெருக்கம், விரிவாக்கம். இந்த மூன்றுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இங்க ஜெபத்துல வந்திருக்கீங்க, எத்தனையோ ஆசையோட வந்திருப்பீங்க. ஆண்டவரே, என் பையனை ஆசீர்வதிங்க, என் மகளை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, எங்க தேவையை சந்திங்க. கண்டிப்பாக நீங்கள் விரும்புகிற அந்த விரிவாக்கத்தை, அந்த பெருக்கத்தை, அந்த உயர்வை ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க உள்ளத்தின் விருப்பமாகிய, நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க உள்ளத்தின் விருப்பமாகிய உயர்வையும் பெருக்கத்தையும் முன்னேற்றத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நம்புறீங்களா? கேக்குதா ஒழுங்கா? நம்புறீங்களா? பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை, பெருக்கத்தை, விரிவாக்கத்தை ஆண்டவர் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட்.